வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் பதவிக்கு ஆபத்து. தயார் நிலையில் தபால் வாக்குச்சீட்டுகள், தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. பாகிஸ்தானில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொலைபேசி அழைப்பால் பறிபோன ஆசிரியரின் பெருந்தொகை பணம். விடுதியை திடீரென முற்றுகையிட்ட போலீசார், 2 பெண்கள் கைது. 114 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய ஒதுக்கப்பட்ட பொதிகளை இன்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற நடைமுறைக்கு பிறகு ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பதிவு செய்யப்பட்ட தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக தபால் மா அதிபர் ருவான் சத்குமார் குறிப்பிட்டார். தொடர்புடைய தபால் சீட்டு விநியோக நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் அல்லது நாளை ஆரம்பமாகும் எனவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த தபால் வாக்குச்சீட்டுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார். பதுளை பகுதியில் தொலைத்தொடர்பு வலையமைப்புகளை பயன்படுத்துவோரை இலக்கு வைத்து வங்கிக் கணக்குகளில் இருந்து பணமோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. பதுளை கல்வி வலயத்தில் கடமையாற்றும் ஆசிரியை ஒருவர் இவ்வாறான பணமோசடி சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் பரிசளிப்புக்கு குறித்த ஆசிரியர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக வந்த குறுந்தகவலை உண்மையென நம்பி தனது வங்கிக் கணக்கிலக்கத்தையும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையும் அந்த ஆசிரியர் வழங்கியுள்ளார். குறித்த தகவலை வழங்கிய சற்று நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 50,000 மீளப் பெறப்பட்டதாக தொலைபேசி குறுந்தகவல் அவருக்கு வந்துள்ளது. பதுளை பகுதியில் ஆசிரியர்களை இலக்கு வைத்து இவ்வாறான பணமோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. பண்டிகை காலத்தில் இவ்வாறான மோசடிகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். எனவே பொதுமக்கள் தமது பாதுகாப்பு தொடர்பாக அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய, சப்ரகமுவ, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. சூரியன் தொடர்பான வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. அதற்கிணங்க இன்று நண்பகல் 12:12 அளவில் கொழும்பு, அவிசாவளை, தலவாக்கலை, திம்புள்ள, கலக்கும்புர மற்றும் தம்பகல் ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. கண்டி தவுலகல போலீஸ் பிரிவின் கடலதெனிய பகுதியில் உள்ள ஒரு விடுமுறை விடுதியில் இரகசியமாக நடத்தப்பட்டு வந்த விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. கண்டி குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினால் நேற்று இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்த விடுதியின் நிர்வாகத்துடன் தொடர்புடைய ஒரு சந்தேக நபரும் தகாத செயலில் ஈடுபடுவதற்காக தங்கியிருந்த 2 பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிலிமத்தலாவையைச் சேர்ந்த 68 வயதுடையவர் என்றும் பெண்கள் 35 மற்றும் 48 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் தெவனகல மற்றும் முருத்தலாவையைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த சம்பவம் தொடர்பாக கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. கொழும்பு வெலிக்கடை பொலிஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று பதில் பொலிஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய தேசிய பொலிஸ் ஆணையகத்துக்கு பரிந்துரை செய்துள்ளார். 2025 ஏப்ரல் 2 அதிகாலையில் பொலிஸ் காவலில் இருந்த இளைஞர் ஒருவர் இறந்தது குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்த ஏதுவாக இந்த பரிந்துரையை அவர் செய்துள்ளார். அத்துடன் வெலிக்கடை பொலிஸ் நிலையத்தில் இணைக்கப்பட்ட ஒரு சார்ஜென்ட் மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் ஆகியோரை இடைநீக்கம் செய்ய பதில் போலீஸ் அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. பாகிஸ்தானில் இன்று அதிகாலை 2:58 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது டிக்டர் அளவுகோலின் 4.3 பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பலுதிஸ்தானின் கிழக்கு தென்கிழக்கே 65 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அத்தோடு நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் திபெத்திலும் நில அதிர்வுகள் உணரப்பட்டது. நிலநடுக்கத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்த எந்த தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதேவேளை மியன்மார், தாய்லாந்து ஆகிய நாடுகளிலும் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் பதவிக்கு ஆபத்து. தயார் நிலையில் தபால் வாக்குச்சீட்டுகள், தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. பாகிஸ்தானில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொலைபேசி அழைப்பால் பறிபோன ஆசிரியரின் பெருந்தொகை பணம். விடுதியை திடீரென முற்றுகையிட்ட போலீசார், 2 பெண்கள் கைது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.